வீரப்பனோடு பேச்சுவார்த்தை நடத்த நக்கீரன் கோபாலை தமிழ்நாடு அரசு தேர்ந்தெடுத்ததற்கு என்ன சார் காரணம்? ஒரே காரணம், தேவாரத்தினால ஒரு இன்ச்சு கூட நகர்த்த முடியாது. நீங்க விஜயகுமார் மலையாளி தான் டிப்ளமேட்டிக்ஸா உளவுத்துறை புத்தியோடு அணுகிய ஒரே அதிகாரி யாரு? விஜயகுமார் தான். விஜயகுமார் இல்லைன்னா வீரப்பன் பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் சால்வ் பண்ணிருக்க முடியாது. வீரப்பன் உயிரோடு இருந்திருப்பான். இதை கெடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க வால்டர் தேவாரமும் ஜெயலலிதாவும் தான். பிரச்சனை இன்னும் கொஞ்சம் சிக்கலாகட்டும். கருணாநிதி பேர் வந்துடக்கூடாது, வீரப்பன் சரண்டர் ஆகிடக்கூடாது. வீரப்பன் நக்கீரன் கோபாலை நம்புவதற்கு என்ன சார் காரணம்? வீரப்பன் நக்கீரன் கோபாலை ஏன் நம்புறாருன்னு கேட்டீங்கன்னா, அரசியல்வாதிகள் இவரை எப்படி சார் பயன்படுத்தினாங்க? யார? வீரப்பனை. பர்சனலாக கேட்டதெல்லாம் நான் சொல்கிறேன். அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். வீரப்பன் வரலாறை பேசும்போது நக்கீரன் கோபாலருடைய பேரை தவிர்த்துட்டு நம்மளால் பேசவே முடியாது. வீரப்பனோடு பேச்சுவார்த்தை நடத்த நக்கீரன் கோபாலை தமிழ்நாடு அரசு தேர்ந்தெடுத்ததற்கு என்ன சார் காரணம்? ஒரே காரணம், கருணாநிதிக்கு நெருக்கமானவர், திமுகவுக்கு நெருக்கமானவர், ஜெயலலிதாவுக்கு எதிரானவர். ஜெயலலிதாவுக்கு எப்படி எதிரானவர்னா, ஜெயலலிதாவிடமும் நக்கீரனுக்கு பேட்டி கேட்குறாரு. ஜெயலலிதாவிட்டையும் நக்கீரனுக்கு பேட்டி கேட்குறாரு. அந்த அம்மா பேட்டி கொடுக்கல. அவரை பொறுத்தவரை ஒரு பத்திரிகையாளராகவே தன்னை அடையாளப்படுத்தி கொள்வதற்கு முயற்சி செய்கிறார். ஆனால் ஜெயலலிதா அவரை திமுகவினுடைய அனுதாபி, திமுகவினுடைய ஆதரவாளர், இப்படியே அந்த அம்மா முடிவு பண்ணிடுச்சு. ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அந்த பத்திரிகையை வெளியில் கொண்டு போக முடியலையும் முரசொலி கட்டில் வச்சு வெளியில் அனுப்ப வேண்டிய சூழ்நிலை வருது. முரசொலி கட்டில் வச்சு நக்கீரன் வெளியே கொண்டு போக வேண்டிய தேவை வருகிறது. அப்படி வரும்போது திமுக ஆதரவாளனாக ஜெயலலிதாவை கோபாலை தள்ளி விடுது. எந்த பக்கம்? திமுக பக்கம். இப்படி தான் அவர் திமுகவாக அறியப்படுகிறார். ஆனால் உண்மை அதுவல்ல. அவரை பொறுத்தவரை திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் பொதுவானவராக இந்த நக்கீரன் பத்திரிகை கொண்டு வரணும் தான் முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அது காலத்தின் கட்டாயம் இவரை திமுக பக்கம் தள்ளி விடுகிற பொழுது இவரை காப்பாற்றி கொள்வதற்கு திமுகவை சாட வேண்டிய நிலைமை வருது. காரணம், அவருடைய சொந்த மாமனார் பாண்டியன் விருத்தாச்சலத்தில் ஒரு பெரிய தானிய மண்டி வச்சிருக்கக்கூடியவர். அவர் அதிமுக நகர செயலாளர். அவரை இங்கே கோபாலுடைய வழக்கில் அவரை கை செய்து, இதெல்லாம் பழிவாங்குகிற குணம் தான் அந்த அம்மாவோட. வேறு எந்த வகையான வேறு பொது குணம் இல்லை. அப்போ அவரை பொறுத்தவரை பாதுகாப்புக்கு எங்கே போய் சேர வேண்டியிருக்கு? ஏதாவது அரசியல் கட்சியில் போய் சேர வேண்டியது. இது காலத்தின் கட்டாயம். இப்படி தான். அப்போது ராஜகுமாரை வீரப்பன் பிடிச்சிட்டு போயிட்டான். எதுக்கு பிடிச்சிட்டு போயிட்டான்னா, நீங்கள் காவிரி நதிநீர் காவிரி பிரச்சனையில் ராஜகுமார் எதிராக இருக்கார். ராஜகுமார் குடும்பம் கர்நாடகா காங்கிரஸில் ஒரு அதிகாரமிக்க குடும்பம். நீங்கள் இறந்து போன புனித் ராஜகுமார், இப்படி அவங்க குடும்பம், இன்னை பர்வதம்மாள் எல்லாமே நீங்கள் இப்போ கர்நாடகா அரசியலில் ஒரு குறிப்பிட்ட ஆளுமை செலுத்தக்கூடிய சமூகம். அப்போ தொட்டாக்கச்சனூர், நீங்கள் பார்டரில் தமிழ்நாடு சாம்ராஜ்யநகர் பார்டரில் தோப்புலேருந்து வீரப்பன் கடத்திட்டு வந்தால் ஏறக்குறைய கர்நாடகாவில் ஒரு 10 லட்சம் தமிழர்கள் வசிக்கிறான். 91 ஜெயலலிதா கவர்மெண்ட் இருக்கிற பொழுது காவிரி அரசாணை அரசிதழில் வெளியிடப்பட்டதற்காக 10 லட்சம் பேர் அகதியாக அடித்து வரட்டினான் கர்நாடகாவில். ராமாபுரம் காவல் நிலையத்தில் போய் தஞ்சம் அடைந்தவர்களை காவல்துறையை கற்பழிக்கிறான். தமிழனுக்கு நாதியே கிடையாது. இன்றைக்கி தமிழ்நாட்டிலே நாதி கிடையாது, அது வேறு விஷயம். தமிழ்நாட்டிலேயே வீரப்பன் உயிரோடு இருக்கிற வரை அந்த காவிரி நதிநீர் பிரச்சனை பயந்தான். ஏன்னா டேமை குண்டு வச்சு உடைச்சிடுவான்னு பயந்தான். அது தமிழரசன் இருக்கும்போது ஒரு பயந்தான். அப்புறம் அது வீரப்பன் தான். அதே போல் அந்த வனம் அழிக்கப்படவில்லை. வனம் வீரப்பனை பொறுத்த வரைக்கும் அழிக்கப்படவில்லை. வீரப்பனை முதல்ல பேட்டி எடுக்கிறதுக்கு நக்கீரன் சுப்பு போகிறாரு. நம்ம இப்போ ரிப்போர்ட்டராக இருக்கார் நக்கீரன் ரிப்போர்ட் சுப்பு. அவர் தான் முதல்ல போனவர். அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவும் அவர் தான் ஃபஸ்ட்டு வீடியோவும் நக்கீரன் தான் அவர் தான். அப்போ அடுத்து சிவசுப்ரமணியம் போகிறார். ரெண்டாவதாக சிவசுப்ரமணியம் போகிறாரு. சிவசுப்ரமணியம் போனவர் கோபாலை கூட்டிகிட்டு போகிறார். அப்போ கோபால் போயிட்டு வருகிற பொழுது நீங்கள் என்னடா 2 ஸ்டேட்டு போலீஸு
1000க்கு மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள், 1000 கோடி ரூபா செலவு. வீரப்பனை பார்க்குற கோபால் சும்மா ஏதோ பிக்னிக் போயிட்டு வர மாதிரி போயிட்டு வர்றாரு. அப்போ வீரப்பன் பிரச்சனையை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வரணும். முடிவு செய்கிற பொழுது தான் வீரப்பன் மறுபடியும் ராஜகுமாரை கடத்துறாரு. ராஜகுமாரை கடத்திய பிறகு ராஜகுமார் கொல்லப்பட்டு விட்டார் என்று சொன்னால் அங்கே 10 லட்சம் தமிழர்கள் கொல்லப்படுவோம். இது குறித்து நக்கீரன் கோபால் அவர்கள் பேசும்போதோட 1 லட்சம் பேர் கொலை பண்ண திட்டம் இருந்தது. ஆமாம் ஆமாம், அது உண்மை. அப்போ அந்த 1 லட்சம் பேருடைய உயிர் யார் காப்பாற்ற முடியும்னா கோபால் தான் காப்பாற்ற முடியும். நீங்கள் எஸ்எம் கிருஷ்ணா கர்நாடகா சிஎம், இங்கே கருணாநிதி 2 பேருமே கோபாலை தவிர யாரும் இந்த வேலையை செய்ய முடியாது. கோபால் தான் இதை செய்ய முடியும். ஆனால் ஏன் வீரப்பனை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரே ஆள் யார்? கோபால் தான். கருணாநிதி அவர்களும் கர்நாடகா அரசும் இவரை நம்புறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம் சார், தங்களுக்கு ஒரு வேலை நடக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ வீரப்பன் நக்கீரன் கோபாலை நம்புவதற்கு என்ன சார் காரணம்? வீரப்பன் நக்கீரன் கோபாலை ஏன் நம்புறாருன்னு கேட்டிங்கன்னா, பொது மன்னிப்புக்கு ஏற்பாடு பண்ணுறார். யார்? வீரப்பன் பொறுத்த வரைக்கும் காட்டிலே இருந்தாச்சு, போலீஸ் தேடுது, 1000 பேரை போட்டான், 1000 கோடி ரூபா செலவு, நீங்கள் ஆதிவாசி பூரா சாகிறான், சந்தேகப்பட்டவனை பூரா வாழ்ந்து தேவாரா பச்சை ட்ரெஸ் எங்கேயும் தைச்சி கொண்டு போய் போட்டு விட்டுட்டு சுட்டு படுக்க வச்சுருவார். அங்கே இருக்கிற ஆடு மாடெல்லாம் சாப்பிட்டுருவார், வயசு பிள்ளைகள்லாம் கெடுத்துருவார். யார்? தேவாரம். இதுதான் தேவாரத்தினால ஒரு இன்ச்சு கூட நகர்த்த முடியாது. நீங்கள் விஜயகுமார் மலையாளி தான். நீங்கள் இதை டிப்ளமேட்டிக்ஸாக என்ன பண்ணார்? வீரப்பனுடைய பிரச்சனையை நீங்கள் இதை உளவுத்துறை புத்தியோடு, நீங்கள் அதாவது இன்டெலிஜென்ஸ் புத்தியோட அணுகிய ஒரே அதிகாரி யார்? விஜயகுமார் தான். விஜயகுமார் இல்லைன்னா வீரப்பன் பிரச்சனை இன்றைக்கி வரைக்கும் சால்வ் பண்ணியிருக்க முடியாது. அப்போது கோபாலை அனுப்புகிறாங்க. கோபால் அனுப்பிச்ச உடனேயும் அங்கே போய் பார்க்குறாரு ராஜகுமாரை. தயவுசெய்து நீ அவருக்கு எந்த தொந்தரவும் பண்ணிடாத. அப்போது கர்நாடகாவுடைய தமிழனுடைய உயிர் இது ஒரு ராஜகுமார் தான். ராஜகுமாருக்கு ஏதாவது நடந்ததுன்னா அங்கே குறைந்தபட்சம் 10 லட்சம் தமிழ் அகதியாக போயிடுவான். சொத்து சூறையாடப்படும், உயிர் போயிடும். குறைஞ்சது நீங்கள் கொலை பண்ணிகிட்டே இருப்பான். அரசாங்கமே சேர்ந்து பண்ணும். எங்கே? கர்நாடகா அரசாக, கர்நாடக போலீஸு, கர்நாடக அங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரன் எல்லாம் சேர்ந்தே கொலை பண்ணுவான். அரசாங்கம் பார்த்துட்ருக்கும். ஏன்னா வீரப்பனுடைய தம்பி அர்ஜுனனை கர்நாடகா ஜெயிலுக்குள்ளே சைண்டை வச்சு கொள்கிறான். இதை அரசாங்கமே கொள்ளுது. காவல்துறை அதிகாரி, வனத்துறை அதிகாரியே கொள்கிறான். அப்போ யார்கிட்ட போய் நியாயம் கேட்பீங்க? கோபால் மட்டும்தான் வீரப்பனை போய் கன்வின்ஸ் பண்ண முடியும். ஆனால் கலைஞர் கருணாநிதி நம்புவது கோபாலை, எஸ்எம் கிருஷ்ணா கலைஞரை நம்புகிறார். என்ன ஒன்றுங்களே தெரியாது. தயவுசு உயிரோடு கூட்டிகிட்டு வந்துடுங்க. யாரை? ராஜகுமார் வரலைன்னா இங்கே பெரிய கலவரம் ஆயிரும். கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு வந்து போயிடும். தமிழை குத்துகிற கொலை உயிராக மாறி போயிடுவான். அப்போ இந்த வேலையை நீங்கள் கருணாநிதியை எஸ்எம் கிருஷ்ணா 2 பேரும் ஒப்படைச்ச ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா நக்கீரன் கோபால் தான். அப்போ கோபால் தான் வீரப்பன் கிட்டே புரிய வைக்கிறார். உனக்கு என்ன வேணுமோ, பணம் வேணுமா, பணத்தை கொண்டு தர்றேன், உனக்கு தேவையான எல்லா விஷயங்களும் செஞ்சு கொடுக்குறோம். தயவுசெய்து ராஜகுமாரை எந்த விதமான இடையூறும் பண்ணிடாத. ராஜகுமார் என்பவர் ஒரு மனிதன் அல்ல, 1 லட்சம் தமிழர்களுடைய உயிர். இதை நீங்கள் முழுமையாக புரிய வச்சது நக்கீரன் கோபால் தான். யாருக்கு? வீரப்பனுக்கு. அவன் நீங்கள் காட்டு மனுஷன், யதார்த்த அரசியலே தெரியாது. எப்படின்னா அவன் காட்டு மனுஷன் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கோபால் சொல்கிறாரு, ஏப்பா நீ உண்மையை ஒத்துட்டு சரண்டர் ஆகிருப்பாங்கிறாரு. உண்மையை மறைச்சிட்டு சரண்டர் ஆகுங்கிறாரு. உண்மையை ஒத்துக்கிட்டு இல்லை, உண்மையை மறைத்துட்டு சரண்டர் ஆகிருங்கிறாரு. நான் கோர்ட்டில் உண்மை தாயா சொல்லுவேன். உண்மை சொல்ல தண்டனையில் கிடைக்கும். நீ அப்போ சன் டிவியில் நேரடியாகவே இவங்க எடுத்தது, நக்கீரன் கோபால் எடுத்தது உலகம் பூரா ப்ராட்காஸ்ட் ஆகுது. அதில் வீரப்பன் நடந்தது பூரா அப்படியே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான். ஓப்பன். நீங்கள் காவல்துறை தப்பிக்கணும், நீங்கள் அரசாங்கத்தை தப்பிக்கணும், உளவுத்துறை தப்பிக்கணும்னா என்ன பண்ணுவான்? நான் அந்த கொலைக்கு எனக்கு சம்மந்தமே இல்லையா? நீங்கள் நீதிமன்றத்தில் அப்படி தானே சொல்லுவான். நீதிமன்றத்தில் நீதிபதி கேட்பார், ஏப்பா இந்த அடிதடி சண்டைக்கு, ஐயா எனக்கு அது சம்மந்தமே இல்லையா? தூக்கு தண்டனைக்கு முதல் நாளே ஆட்டோ சங்கர் அப்படி தான் சொன்னான், இந்த கொலைகளுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு தான் சொன்னான். யார்? ஆட்டோ சங்கர். ஆனால் வீரப்பனை பொறுத்த வரைக்கும் இதை நான் நடந்ததை அப்படியே உண்மையாகவே சொல்லுவேன். எனக்கு பொது மன்னிப்பு கொடுத்தா கொடு, இல்லைன்னா எனக்கு விடு, நான் பார்த்துக்கிறேன். இதை
வீரப்பனிடம் பக்குவமாக எடுத்து சொல்லி நீ சரண்டர் ஆகணும்னா நீ செய்ததை பூரா மறுக்கணும், பொய் சொல்லணும். நான் பொய்யே சொல்ல மாட்டேயா, யார் சொல்கிறா? வீரப்பன். உண்மையை தவிர நான் எதுவும் சொல்ல மாட்டேன், மாற்றி பேச மாட்டேன், இல்லை அரசியல்வாதி மாதிரி நான் திரும்பி பேச மாட்டேன். நடந்ததை ஆமாம் ஒத்துக்க, இப்போ நான் திருந்திட்டேன், இனிமேல் அதை செய்ய மாட்டேன், இனிமேல் நான் செய்ய மாட்டேன், எனக்கு பொது மன்னிப்பு கொடு. பொது மன்னிப்புக்காக நீங்கள் செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் ஒரு வனத்துறை அலுவலகம் தயாராகிடுச்சு. உன்னை வால்டர் தேவாரம் சொல்கிறாரு, அவன் பொது மன்னிப்பு வந்த கூட்டிகிட்டு கோர்ட்டுக்கு வந்தீங்கன்னா துப்பாக்கியில் சுட்டு தள்ளுவாங்கிறார். யார்? வால்டர் தேவாரம். நீங்கள் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, சுள்ளி பொறுக்கிறவன், இந்த தேன் எடுக்கிறவன், நெல்லிக்காய் பொறுக்கிறவனை பூரா வீரப்பனுடைய கூட்டாளின்னு இங்கேருந்து முதல்ல இவர் சென்னையிலேருந்து புறப்படும் போதே ஒரு 50-100 ட்ரெஸ்ஸை, பச்சை ட்ரெஸ்ஸை டெய்லர்கிட்ட கூட தைச்சி வாங்கிட்டு போயிடுவார். யார்? வால்டர் தேவாரம் அவருக்கு பேர். என்ன பேர்? வால்டர் தேவாரம். ஆமாம். அத்லட்டிக்கில் வர்ற பெண்கள் பூரா பாலியல் வழக்கு வந்துன்னா அவர் மேலே 50 வழக்கு பதிவாகும். வீரப்பனை நான் சுட்டுருவேங்கிறார். இதுதான் மறுபடியும் குழப்பாகுது. குழப்பாகி வீரப்பன் நான் சரண்டர் ஆக மாட்டேங்கிறான். அப்போது சரண்டர் ஆனால் நீங்கள் அங்கே இருக்கிற தமிழனுக்கு ஒரு உயிர் உத்தரவாதம் கிடைக்கும். வீரப்பன் உயிரோடு இருந்திருப்பான். இதை கெடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வால்டர் தேவாரமும் ஜெயலலிதாவும் தான். பிரச்சனை இன்னும் கொஞ்சம் சிக்கலாகட்டும். கருணாநிதி பேர் வந்துடக்கூடாது, வீரப்பன் சரண்டர் ஆகிடக்கூடாது. நீங்கள் நாசுக்காக வீரப்பனை புரிய வச்சு ராஜகுமாரை நீங்கள் எந்த பழுது இல்லாமல் கூட்டிகிட்டு வந்து விட்டதில் பெரும்பங்கு கோபாலுக்கு உண்டு. கோபால் மட்டும் நீங்கள் தூதராக போய் ராஜகுமாரை பழுது இல்லாமல் கூட்டிகிட்டு வரலைன்னா நீங்கள் ஏறக்குறைய சுத்தமாக ஒரு 10,000 தமிழர்களாவது நீங்கள் கொல்லப்பட்டிருப்பான். இப்போ காவிரி பிரச்சனை எப்போ வருதோ அப்போல்லாம் ஒரு 1000 தமிழன் பாதிக்கப்படுவான். நீங்கள் சாம்ராஜ் நகர், கொள்ளைகள் போன்ற பகுதிகளெல்லாம் நீங்கள் ஒரு 40 வருஷத்துக்கு முந்தி ஏக்கரை 10,000 ரூபா தான். நிறையா நீங்கள் இந்த ஈரோடு மாவட்டத்தில் புளியம்பட்டி, சத்தியமங்கலம், கோபி அங்கே இருக்கிற சாதாரண ஆட்கள் பூரா போய் ஏக்கரை 10,000 ரூபாய்க்கு வாங்கி, ஏன்னா தண்ணி முப்போகம் தண்ணி அங்கே நீங்கள் வாழை, மஞ்சள், நெல் விளை வச்சு எல்லாமே ஒரு நில உடைமையாளராக மாறியிருந்தால காடு அதை பண்படுத்தி அது எல்லாமே 91 கலவரம் அவ்வளோ விட்டுட்டு வந்துட்டான். அவ்வளோ போச்சு. அதாவது உயிர் தப்புனா போதுன்னு வந்தான். அதே நிலைமை இந்த ராஜகுமார் கடத்தலப்போ நம்ம மறுபடியும் ஒரு 7-8 வருஷம் கழித்து இதே போல் நடந்திருக்கும். அதை நீங்கள் பத்திரிகையாளர் என்ற போர்வையில் கோபால் மட்டும் தமிழ்நாடு அரசினுடைய பிரதிநிதியாக போய் வீரப்பன்கிட்ட பேசி வீரப்பனை கன்வின்ஸ் பண்ணி வீரப்பன் கேட்டதெல்லாம் பணம். நீங்கள் பர்வதம்மாள் என்ன பண்ணுது, கர்நாடகா திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் கண்ணீர் கம்பளையோடு சொல்லுது, என் புருஷனை அப்படியே காப்பாற்றி கொடுங்க. அவன் எல்லாருமே இப்போ புடிசர் பூராமல் ராஜகுமாரால் கோடீஸ்வரன் அல்லாமல் பல கோடிகள் பணத்தை கொண்டு கொடுக்குறான். அதெல்லாம் கொண்டு வீரப்பன்கிட்ட கொடுத்து வீரப்பனை கன்வின்ஸ் பண்ண வச்சு வீரப்பனை அவனை பண தேவையை தீர்க்க வச்சு அடுத்து என்ன வீரப்பனை கூட்டாளி ஜெயிலில் இருக்கணும் பூரா விடுவதற்காக ஒரு பேரம் பேசி, அதே போல் வீரப்பனை பொது மன்னிப்பு வரை கூட்டி கொண்டு வந்ததில் பெரும்பங்கு கோபாலுக்கு உண்டு. கோபால் அந்த பிரச்சனையில் தலையிட்டு வேறு யாரும் போயிருந்தா, நீங்கள் பல பத்திரிகையாளர்கள் பேரில் பல பேர் போனாங்க, போய் எதுவும் நடக்கலை. இதோட பெரிய கொடுமை என்னென்னா, நீங்கள் காட்டுக்குள்ளே போகும்போதே நீங்கள் மறைந்திருந்து சுடுவதற்கு பல துரோகி குழுக்களும் உருவாயிடுச்சு. யாரை? கோபாலை சுடுறதுக்கு. இது வந்து சக்ஸஸ் ஆகிடக்கூடாது. ஜெயலலிதாவுடைய திட்டம் என்னென்னா, முழுமையாக சக்ஸஸ் ஆகாமல் திமுக ஆட்சி கவுக்கணும். இதுக்குள்ள அரசியல் வந்துருச்சு. ராஜகுமார், நக்கீரன், கோபால், கருணாநிதி 3 பேருமே இதில் சக்ஸஸ் ஆகக்கூடாது. இது யாருடைய ஐடியா? ஜெயலலிதாவுடைய. ஜெயலலிதா மிகப்பெரிய ஒரு எதிர்க்கட்சி தலைவர், மக்களால் உன்னிப்பாக பார்க்கப்படுகிற தலைவர். அப்போ வீரப்பன் நீங்கள் சரண்டர் ஆகக்கூடாது, ராஜகுமார் வெளியில் வரக்கூடாது, திமுக ஆட்சி கலவரத்தில் கவுந்து போகணும், அங்கே SM கிருஷ்ணா ஆட்சி கவுந்து போகணும். ஒரே கல்லில் எத்தனை மாங்காய்? 4 மாங்காய். யாருக்கு? ஜெயலலிதாவுக்கு. அப்போ இந்த 4 மாங்காயை 4 விஷயங்களை காப்பாற்றக்கூடிய வலிமையை வந்து அப்புறம் யாருக்கு இருந்ததுன்னா ஒரு பத்திரிகையாளர்னா கோபாலுக்கு தான். சரி, இவ்வளோ விஷயம் நம்ம நக்கீரன் கோபால் அவர்களை பற்றி பேசியிருக்கோம்.
முதல் நக்கீரன் கோபால் எப்படி சார் எமர்ஜ் ஆகுது, நக்கீரன் எப்படி பறக்குது சார்? இந்த நக்கீரன் டைட்டில் வந்து சுப்புன்னு ஒரு எம்எல்ஏ இருந்தார். சுப்புன்னு ஒரு எம்எல்ஏ இருந்தார். அவர் தான் அந்த நக்கீரன் டைட்டில் நடத்திட்டு இருந்தார். அதற்கு முன்பு இவங்கெல்லாம் வந்து தராசு ஷியாமனுடைய டீமில் எல்லாமே வேலை பார்த்தவங்க. ஒரு லேஅவுட் ஆர்டிஸ்ட், கோபாலன்னா ஒரு லேஅவுட் ஆர்டிஸ்ட்டு. அப்போது தராசு ஷியாமை பொறுத்தவரை அவர் முழுமையாக பத்திரிகையாளராக நடந்து கொள்ளவில்லை. ஏன்னா இது வந்து ஆனந்த விகடன் போல மிகப்பெரிய நிறுவனமாக மாறி இருக்க வேண்டிய நிறுவனம் இது தராசு. அப்போது தராசு நிறுவனமாக மாறாத காரணம் கேட்டிங்கன்னா, எனக்கு மறைந்த நாத்திக பாலு ஒரு கதை சொன்னார். இப்போ அதை நம்ம அரம்நாடு நேரர்களே மக்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். ரொம்ப நாள் எனக்கு உள்ளே போட்டு வச்சுருந்த விஷயம். அதாவது இப்போ நெற்றிக்கன் நெற்றிக்கன் உரிமையாளர் மணி, நெற்றிக்கன் பத்திரிக்கை வருது, ஒரு 30 வருஷமாக வருது. அப்போ அந்த நெற்றிக்கன் மணி வந்து தராசு பத்திரிக்கையில் ஒரு ஃபோட்டோகிராஃபர். அப்போ எம்ஜிஆர் இருக்கார், எம்ஜிஆர் உயிரோடு இருக்கார். சபாநாயகர் யாருன்னு கேட்டிங்கன்னா பிஹெச் பாண்டியன், வானளாவி அதிகாரம் படைத்த பிஹெச். இப்போ இருக்கார்ல மனோஜ் பாண்டியன் உடைய அப்பா, அரவிந்த் பாண்டியனுடைய அப்பா பிஹெச் பாண்டியன், அவர் சபாநாயகர். சட்டசபைக்குள்ளே கேமரா எடுத்துகிட்டு போகக்கூடாது. இவர்கள் எல்லாமே சட்டசபை நிகழ்ச்சிகளை எம்ஜிஆர் அரசுக்கு எதிராக இல்லை, நீங்கள் சட்டசபையில் என்ன நடக்குதோ அப்படியே செய்தியாக்கிடுவாங்க. இதனால் எப்படியாவது ஷியாமை பிடிச்சி உள்ளே போடணும். ஷியாமை பிடிச்சி உள்ளே போடுறதுக்கு பதிலாக அன்றைக்கி மாட்டினவர் யார்? நெற்றிக்கன் மணி. இப்போ நெற்றிக்கன் உரிமையாளர் இருக்கார்ல, அவர் தான் கிடைக்கிறார். கிடைச்ச உடனே போலீஸை அமுக்கிடுச்சு. எங்கே? சட்டசபை வளாகத்துக்குள்ளே, செக்ரட்டரி காம்பவுண்டுக்குள்ளே மடக்கிருச்சு. மடக்கிறோனையும் இதை நாத்திக பால் அவர் இறந்துட்டார். அவர் பார்த்துட்டு ஓடி போய் யார்கிட்ட சொல்கிறாரு? தராசு ஷியாம்கிட்ட சொல்கிறார். ஷியாம் சொன்னாரா, இப்போ அவர் இருக்கார், அவர் பத்திரிக்கையாளர் தான் இருக்கார், என்ன அவர் சொன்னாரா, என்கிட்ட சொன்னதை போல் நீ யார்ட்டையும் சொல்லிடாத, நீ போய் உன் வேலையை பாருன்னு அந்த விஷயத்தை வெளியிலேயே சொல்லலை. ஏன் சார்? ஏன் சொல்லினா சுயநலம். அதே போல் இப்போ இன்னொரு எனக்கு ஊடகவியலாளர் சொன்னார், ஒரு நிறுவனம் எப்படி நாசமாக போச்சு, ஒரு நிறுவனம் ஏன் நிறுவனம் ஆகலைங்கிறது காரணம். இப்போ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல, அது பூராமல் ஏரி புறம்போக்கு இடம். அதை எம்ஜிஆருடைய ஆதரவில் காம்பவுண்டு போடுறார். யார்? ராமசாமி உடையார்னு, சாராய உடையார் அவர். இப்போ வெங்கட்டுடைய அப்பா. அப்போ எல்லா பத்திரிகை ஆட்களும் போய் படம் எடுக்க போகிறாங்க. படம் எடுக்க போனால் அது செய்தியாக வருது. அது இடம் வந்து அரசு புறம்போக்கு, இந்த போகிற ஏரி பக்கத்தில். அதே தான் அது வந்து அரசு புறம்போக்கு. அரசு புறம்போக்கை 100 ஏக்கராவை யார் ஆட்டையை போடுறாரு? நீங்கள் ராமசாமி உடையார். இப்போ வெங்கட்டுடைய அப்பா ராமசாமி உடையார், சாராய உடையார். அவர் தான் சாராய ஃபேக்ட்ரி முதல்ல ஆரம்பித்தவர். போடுறாரு. போட்டால் தராசும் அந்த செய்தி ஆக்குற பொழுது அன்னைக்கு ராமசாமி உடையார் ஆள் அனுப்பி அந்த தராசு புத்தகத்தை பூரா பிரிண்ட் அடிக்கும் போதே வாங்கிடுறாரு. வாங்கிட்டு போய் வச்சுக்கிட்டு உடனே ஒரு லோடு பேப்பர் இறக்கிட்டார். யாருக்கு? தராசு அலுவலகத்துக்கு ஒரு லோடு பேப்பர் இறக்கணுன்னையா அந்த செய்தி அதோட ஜீரணிக்கப்பட்டது. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு ஊடகம் இப்படி இருக்கக்கூடாது. ஊடகம்னா மக்களிடம் நம்பிக்கை பெறணும். தராசு வந்து 3 லட்சம் பத்திரிக்கை போச்சு. 1 லட்சம். அதாவது நீங்கள் இந்த ஜூனியர் விடன் வந்த புதுசு, ஜூனியர் விடன் வந்து பிராமின்ஸ்லாம் ரிஸ்க் எடுக்க மாட்டான். புலனாய்வு இன்டெலிஜென்ஸ்லாம் நம்ம போய் தான் ரிஸ்க் எடுப்பான். பார்ப்பனர்கள் என்றைக்குமே எந்த ரிஸ்க்கும் எடுக்க மாட்டான். அப்போ முழுமையாக போய் அதை செய்தியாக்குறது யார் செய்தியாக்குறதுன்னு கேட்டிங்கன்னா தராசு தான். நீங்கள் அதாவது அன்றைக்கி இருக்கக்கூடிய புலனாய்வு பத்திரிகையிலேயே முதல்ல ஃபீல்டுக்கு வந்தது எது? தராசு தான். தராசு ஃபீல்டுக்கு வந்து முழுக்க சொந்த நிருபர்களையே காப்பாற்றாத நிறுவனம் தான் தராசு. அப்போ அது அழிஞ்சு போன பிறகு அந்த ஆட்கள் அப்படியே வந்து என்ன பண்ணுறாங்க? நக்கீரனாக மாறுறாங்க. உண்மையாகவே நக்கீரன் வந்து ஒரு குடும்பமாக மாற்றுறாரு. இன்றைக்கி வரைக்கும் நக்கீரனில் நிறைய பேர் இறந்தே போயிட்டான். அவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கான். தியாகம் பண்ணாலுமே எத்தனை நிருபர்கள் வேலை பார்த்தாலும் சரி, அவர்களை தன்னுடைய குடும்பமாக அரவணைக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நக்கீரன் கோபால். உதாரணத்துக்கு கள்ளக்குறிச்சி மேட்டில் சாவித்திரி கண்ணனை போலீஸ் தூக்கிட்டு போயிட்டான் காலையில்.
முதலாள வழக்கறிஞர் அனுப்பிச்சது யார்? நக்கீரன் கோபால். நீங்கள் நான் பத்திரிக்கை நடத்தின தமிழ் பத்திரிக்கை நடத்தின காலத்தில் ஃபோட்டோக்கள் வேணும். அப்போல்லாம் வந்து ஃபோட்டோவை தான் பிரிண்ட் எடுக்க முடியும். அப்போ யார் போய் ஃபோட்டோ கேட்டாலும் 24 மணி நேரம் ஃபோட்டோ. நக்கீரனுக்கு தான் பெரிய கம்பெனி ஃபோட்டோ எடுப்பான், நிறைய நிருபர் இருப்பான், நிறைய ஃபோட்டோகிராஃபர் இருப்பான், நிறைய கேமராமேன் இருப்பான், நிறைய செய்தி லைவாக வரும். இப்போ நம்ம மாதிரி ஆட்கள் அவ்வளோ பெரிய ஃபோட்டோலாம் வச்சுக்க முடியாது. அப்போ போய் கேட்டால் எந்த பத்திரிக்கை போய் ஃபோட்டோ கேட்டாலும் நீங்கள் நக்கீரெலாம் வாங்கிக்கலாம். சிறு பத்திரிக்கை, பெரிய பத்திரிக்கை, எல்லா பத்திரிக்கையுமே. ஆனால் ஜூனியரோட ஆஃபீஸில் போனால் செக்யூரிட்டியை உள்ள விட மாட்டான். அப்போ சின்ன பத்திரிகைகளுக்கு பூரா பிதாமகன் யாருன்னு கேட்டிங்கன்னா நக்கீரன் கோபால் தான். அப்போ முழுக்க இந்த வளர்ச்சி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் தராசு மக்கள் மன்றம்னு ஆயிரக்கணக்கான பேர் இருந்தான். அவன் பூரா அப்படி எங்கே வந்துட்டான்? நக்கீரனுக்கு வந்துட்டான். நக்கீரனுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்கு யார் கேட்டிங்கன்னா நிருபர்கள் தான். இந்த நிருபர்களை பூராமல் நீங்கள் என்ன பண்ணுவார்? அவங்க குடும்பத்தோட நீங்கள் அந்த நிருபருடைய மனைவி, நிருபருடைய குழந்தைங்க, குட்டி பள்ளிக்கூடம் படிக்குதா, அது எத்தனாவது படிக்குது, எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்குவார். கோபாலை பொறுத்தவரை நீங்கள் அத்தனை பேருமே குடும்ப உறுப்பினர்களாக கஷ்ட நஷ்டம், நல்லது கெட்டது உடனே ஸ்பாட்டுக்கு போயிடுவார். இதுதான் நக்கீரனை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் இதில் ஏறக்குறைய நிறைய பேர் நீங்கள் மரணம் அடைஞ்சிருக்கான். நீங்கள் இந்த செல்வராஜ் இது மாதிரி ஆட்களில் நிறைய பேர் இறந்தே போயிட்டாங்க. இருந்தாலும் நீங்கள் அத்துணை பேர் இன்றைக்கு வரைக்கும் அவரோட சிரமத்தில் கஷ்டத்தில் பணியாற்றுகிறார் தொடர்றாங்கன்னா 40 வருஷமாக நீங்கள் ஒரு எந்த பத்திரிக்கை நிறுவனமே ஆகவில்லை. தினத்தந்தி இருக்குது, தினகரன் இருக்குது, ஆனந்தவிட யூனியோட நிறுவனம் இருக்குது, குமுதம் இருக்குது. இதை தாண்டி 40 வருஷமாக பத்திரிக்கை யாருமே நிறுவனமாக ஆகவே இல்லை. திருசக்தி சுந்தரராஜா வந்தார், அவர் மூடிட்டார். பல பத்திரிகை வந்து காணாமல் போச்சு. ஆனால் நிறுவனமாக நான் ஏறக்குறைய 85லேருந்து நீங்கள் வருஷம் என்னாச்சு? 40 வருஷம் ஆச்சு. 40 வருஷமாக நிற்கக்கூடிய ஒரே நிறுவனம் யார்? நக்கீரன் தான். பர்சனல் கொஸ்டினாக கூட இருக்கலாம். இப்போ உங்களுக்கும் அவருக்குமான உறவு எப்படிப்பட்டது சார்? ஏன்னா நீங்கள் அடிக்கடி அவர் கூட பேசுவீங்க, நீங்களும் அவரை பற்றி எங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்க. அது குறித்து சொல்லுங்கள் சார். இல்லை, நான் அவரை எப்படி பெருமைப்படுறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பர்சனலாக கேட்டதெல்லாம் நான் சொல்கிறேன். ஊடகங்கள் என்பது பார்ப்பனர்களால் இன்னைக்கு வரைக்கும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரு துறையாக மாறிப்போச்சு. முழுக்க ஊடகங்கள் பூராமல் காவி ஊடகங்களாக மாறிப்போச்சு. எல்லாமே நீங்கள் இலங்கை தமிழர் பிரச்சனை நடக்கிற போது பார்த்தீங்கன்னா 2009 ராஜபக்சே பேட்டி. யார் பேட்டி? ராஜபக்சே பேட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா தினத்தந்தியில் யார் பேட்டி? பாதிக்கப்படுகிற செத்துப்போட குக்கி இன மக்களுடைய தலைவனுடைய பேட்டி வரல. யார் பேட்டி வந்தது? பைரான் சிங் முதலமைச்சருடைய பேட்டி வந்தது. பல கோடி கை மாறி இருக்கு. எத்தனை கோடி? பிஜேபி ஆர்எஸ்எஸ் இயக்கத்தால் நீங்கள் பல கோடி கை மாற்றிருக்கு. அப்போ இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள். அடுத்து ஜூனியர் விட முழுக்கவே பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதை சொல்லுகிறதோ அதை மட்டும்தான் செய்வான். ராஜபக்சே பேட்டி வந்து ஜூனியர் விடல. யார் பேட்டி? ராஜபக்சே பேட்டி வந்தது. அதை தினமலரில் எப்போ ஓடி போய் ஒளிஞ்சு எங்கேயும் இருக்கிற வரதராஜ பெருமாள் பேட்டி வந்தது. ஆனால் வந்து ஜூனியர் வீடில் வந்திருக்க வேண்டிய பேட்டி பிரபாகரனுடைய பேட்டி. கரெக்டாக சொன்னீங்க. ஆனால் நக்கீரன் மட்டும்தான் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஜெகத் கஸ்பாரை வச்சு ஈழத்தமிழருடைய கண்ணீர் கதைகளை பதிவு செய்தது. அப்போது இந்த பார்ப்பனர்களால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா நக்கீரன் கோபால். எனக்கு அதன் மூலம்தான் எனக்கு உண்மையாகவே எனக்கு ஒரு பெருமதிப்பும் பெருமரியாதையும் வருவதற்கு காரணம், அங்கே வேலை பார்க்குற அனைவருமே நீங்கள் எந்த விதமான நீங்கள் அந்த பார்ப்பன தன்மை இல்லாமல், ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் இல்லாமல், முதலாளித்துவ சித்தாந்தம் இல்லாமல் இயற்கையாகவே ஒரு ஊடகம். எதை நீங்கள் பொள்ளாச்சி மேட்ரு நக்கீரலாம் வெளியில் வந்திருக்காது. சங்கராச்சாரியார் மேட்ரு நக்கீரலாம் வெளியே வந்திருக்குமா? நித்யானந்தா மேட்ரு இதெல்லாம் நக்கீரலாம் வந்திருக்காது. அப்போது தமிழனுக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷன் தான் நக்கீரன். மற்ற குமுத ரிப்போர்ட்ரு அது யாருன்னு கேட்டிங்கன்னா வரதராஜன். செட்டியார் சொத்தை ஆட்டையை போட்டுட்டு அதில் அவன் அந்த ஆள் ஆந்திரா ஐயர், அவன் மாமனார் ஆர்எஸ்எஸில் நாக்பூரில் பெரிய பதவியில் இருக்குது. அதனால் செட்டியார் நீங்கள் குமுதத்தை ஒரு 1000 கோடி ரூபா சொத்து
முழுசாக தலைமொழிகிட்டே போயிட்டார். மண்ணளி தூக்கிட்டு போயிட்டார். நான் விட்டுட்டு போயிட்டார். 1000 கோடி ரூபா சொத்தை முழுமையாக ஆட்டை போட்டாங்க. எது குமுதத்தை எந்த மீட் எடுக்கவே முடியல. எஸ்ஐபின்னு காரைக்குடி செட்டியார். கள்ளக்குறிச்சியை கடைசி வரை அவர் தான். செருப்பால் அடிக்கணும், விளக்கு பார்த்து அடிக்கணும், பேசிகிட்டே இருக்காரு இல்லையா? எந்த ஊடக முதலாளி பேசுகிறான்? யார் பேசுகிறான் சொல்லுங்க பார்ப்போம். கள்ளக்குறிச்சி மேட்டரில் ஸ்ரீமதி கேஸில் நீங்கள் கோபாலை தவிர உணர்ச்சி வசப்பட்டு செருப்பாளி அடிக்கணும் உலகத்தை யாருங்க சொல்லுவா? அப்போது அதுதான் எனக்கு நக்கீரன் கோபால அண்ணனை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, காலத்தின் கட்டாயம்தான் நக்கீரன். அதாவது நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே என்று சொல்லுகிற நக்கீரன் உண்மையாகவே இந்த நக்கீரன் 40 பக்கம் நக்கீரன் தமிழருக்கு கிடைத்த உண்மையான ஒரு வரப்பிரசாதம். வீரப்பன் அந்த நேரத்தில் கோபாலை தவிர வீரப்பனை யாருமே கட்டுப்படுத்த முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். வீரப்பனை பொறுத்த வரைக்கும் வீரப்பனை நிறைய அரசியல்வாதிகள் பயன்படுத்தி கொண்டார்கள், அதிகாரிகள் பயன்படுத்தி கொண்டார்கள், வனத்துறை அதிகாரிகள் பயன்படுத்தி கொண்டார்கள். நீங்கள் முழுக்க நீங்கள் குவாரி அதாவது ஒபிலி செட்டியார்னு ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு அவர் தடாவில் இருந்தார். ஒபிலி செட்டியாருக்கு வீரப்பனுக்கு என்ன சம்பந்தம்? குவாரி நடத்துகிறவர் அவர். குவாரி எனக்கு தெரிஞ்சு அவர் 75-80 வயசு. கேஆர் நாராயணனுக்கு அவர் நெருக்கமானவர். கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு பெரிய தொழிலதிபர் ஒபிலி செட்டியார் நீங்கள் தடாவில் இருந்தார். வீரப்பனுக்கு 50 லட்ச ரூபா பணம் கொடுக்க போகும்போது மேனேஜரை பிடிச்சிட்டாங்க. அப்போது வீரப்பன் அந்த காலத்தில் 50 லட்ச ரூபா வசூல் பண்ணுற அளவுக்கு அங்கே இருக்கிற குவாரிகளெல்லாம் வீரப்பனுக்கு கப்பம் கட்டக்கூடிய நிலைமையில் வந்துட்டாங்க. அரசியல்வாதிகள் இவர் எப்படி சார் பயன்படுத்தினா? யாரை? வீரப்பன் எப்படி பயன்படுத்தாங்கன்னா, அது அருமையான கேள்வி. நீங்கள் பல ஆயிரக்கணக்கான டன் சந்தன மரம் வெட்டப்பட்டு லாரிகளில் ஏற்றப்பட்டு முழுக்க எங்கே போச்சுன்னு கேட்டிங்கன்னா கேரளாவுக்கு தான் போச்சு. நீங்கள் அதாவது கேரளாவில் சந்தன மரங்களே கிடையாது, வெட்டப்படுவதும் கிடையாது. ஆனால் பாலக்காட்டில் சாண்டல்வுட் ஆயில் ஃபேக்ட்ரி எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 ஆயில் ஃபேக்ட்ரி நடந்தது. எத்தனை ஃபேக்ட்ரி? அதாவது நீங்கள் அந்த சாண்டல்வுட் ஆயில் எடுக்கிறோம்ல, சந்தன ஆயில் எடுக்கிறோம்ல, இந்த சோப்புக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த ஆயில் ஃபேக்ட்ரி எல்லாம் யாரை நம்பி நடந்தது? வீரப்பனை நம்பி தான் நடந்தது. எல்லா வழியில் பூராமல் மாமூல், வழியில் பூராமல் கலெக்ஷன், வழியில் பூராமல் வனத்துறை அதிகாரிகளை கமிஷன் தான். இது முழுக்க நீங்கள் இப்போ ஒன்றும் வேண்டாம். ஆந்திராவில் செம்மரம் வெட்டி எடுக்கிறாங்க, பல ஆயிரக்கணக்கான கோடி டாலர்கள் விற்குது. அந்த மரம் பூரா எங்கே போகுது? ஹார்பர் வழியாக ஜப்பானுக்கு, ஹாங்காங்குக்கு, சைனாவுக்கு தான் போகுது. அப்போ இங்கே கஸ்டம்ஸ் இருக்கா? இருக்குது. அமலாக்கத்துறை இருக்கா? இருக்குது. சிபிஐ இருக்கா? இருக்குது. டிஆர்ஐ இருக்கா? டைரக்டர் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் இருக்கா? இருக்குது. எல்லாரையும் காசு கொடுத்து தான் போகுது. ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாளைக்கு ஒரு 200 கோடி ரூபா தங்கம் வருது. எப்படி வருது? செட்டிங்ஸ் பண்ணி தான் வருது. எல்லா அதிகாரிகளுமே, அதாவது நீங்கள் சுங்கத்துறை அதிகாரிகள் அத்தனை பேரும் லஞ்சம் வாங்கி மாமூல் வாங்கி தான் அதை அனுப்புகிறான். வீரப்ப முதல்ல ஒரு காவல்துறை அதிகாரியை தலையை வெட்டுறான் 87. இதுக்கு பிறகு தான் நீங்கள் காவல்துறை பூராமல் வீரப்ப மேலே வன்மமாக மாறுது. நீ சந்தன மரத்தை மட்டும் கடத்திட்டு இருந்தான்னா வீரப்ப இன்னைக்கு வரைக்கும் இருப்பார். இன்னைக்கு வரைக்கும் வீரப்ப இருப்பார். நீங்கள் அவர் கொலை செய்ய போகிறார். நீங்கள் வீரப்பன் ஃபோட்டோ எப்பவுமே யார்கிட்டையுமே இல்லை. நீங்கள் சார்க்கு மாநாடு நடக்குது. சார்க்கு மாநாடு நடக்கும்போது ஜெயவர்தனா பெங்களூர் வரான். அப்போ லாட்ஜில் பூரா ரெய்டு பண்ணுறாங்க. ரெய்டு பண்ணும்போது வீரப்பனை பிடிச்சிட்றாங்க. முன்னுக்கு முன்னா பதிலாக சொல்கிறான் சந்தன மர கடத்தில் தான். அது வரைக்கும் வீரப்பன் போட்டால் கவர்மெண்ட்டுக்கே கிடையாது. எதர்ச்சியாக தான் பிடிபடுறான். பிடிபட்டு லாக்கப்பில் போட்டுடுறாங்க. லாக்கப் உடச்சி தப்பிச்சு போயிடுறான். அதுதான் வீரப்பன் கர்நாடகாவில் தேடப்படுகிற ஆளாக மாறுறாரு. அது வரைக்கும் வீரப்பன் யாருன்னு இல்லை. அப்போ ஸ்ரீனிவாச கொலை, அதுக்கு பிறகு இன்னொரு கர்நாடக அதிகாரி கொலை, அதுக்கு பின்னாடி கோபாலகிருஷ்ணன் ஒரு எஸ்பி இருந்தார். அவர் சேலம் எஸ்பி. அவரை தகவல் கொடுத்து போலீஸ் டீமோடு போகிறாரு. போலீஸ் டீமோடு போகும்போது கண்ணி வெடியை வச்சு ஒரு இன்னொரு இராணுவத்தோடு மோதுறதை போல் மறைந்திருந்து துப்பாக்கி சூடு. சண்முக சுந்தரன்னு கர்நாடகா தமிழ்ச்சங்க தலைவர் இருந்தார். அவர் எங்களோட நல்ல நண்பர். நாங்கள்லாம் வைகோபாலசாமிக்கு போய் வேலை செஞ்சதில் நல்ல பழக்கம் தொடர்பு இருந்தால் அப்போ இறந்துட்டார். அப்போ அவர் சொன்னார், கோபால் மட்டும் இந்த வேலையை செய்யலைன்னா எல்லாமே சொதப்பிடும். ராஜ்குமார் உயிரோடு மீட்கப்பட்டிருக்க மாட்டார்.
அரசாங்கம் சொல்கிறத வீரப்பன் கேட்க மாட்டான், வீரப்பன் சொல்கிறத அரசாங்கம் கேட்காது. என்ன ஆகும்? நடுவில் பாதி பேர் குழப்புவான். கர்நாடகா ஸ்டேட் ஒரு அரசியல்வாதி அறிக்கை கொடுப்பான், ஜெயலலிதா ஒரு அறிக்கை கொடுக்கும், கருணாநிதிகிட்ட காவல்துறை அதிகாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பான். எல்லாம் குழப்பமாகி கடைசியில் ராஜ்குமாருடைய உடல் கூட கிடச்சிருக்காது. இதை சரியாக செய்தவர் யார்? கோபால் தான். அதனால் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய சேதாரம் இல்லாத நிலம், சேதாரம் இல்லாத வாழ்க்கை, சேதாரம் இல்லாத சொத்துக்கள் அத்தனையுமே ஒரு சிறு குண்டுமணி அளவு சேதாரம் இல்லாமல் காப்பாற்றப்பட்டதுக்கு முழு பொறுப்பு நக்கீரன் கோபாலையே சாரும். ஒரு பத்திரிகையாளர் என்கின்ற வகையில் நான் பாராட்டுவேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பத்திரிகையாளனுக்கு உண்டான கடமையை அவர் சரியாக செய்து முடித்தார். மாநில அரசாங்கத்தினுடைய எண்ணத்தை, மாநில அரசாங்கம் கொடுத்த வேலையை எந்த விதமான பிரதிபலன் இல்லாமல் ராஜ்குமாரை பத்திரமாக கொண்டு வந்து ஒப்படைத்த பொறுப்பு ஒரு ஊடகவியலாளனுக்கு, ஒரு பத்திரிகையாளனுக்கு கிடைத்தது என்பதில் நாமும் பெருமை கொள்ள வேண்டிய விஷயம் இது. சரி, பேசுனது எல்லாமே ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான தகவல், ரொம்ப எமோஷனலாகவும் இருந்தது நீங்கள் அவரை பற்றி பேசும்போது. இந்த அரங்கத்தில் வந்து பல்வேறு தகவல் இப்போ ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.